சாப்பிட்டீங்களா அப்படின்ற இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு ஆழமான உணர்வுகள் எல்லாம் இருக்கு தெரியுமா? சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில ஒரு பெரியவர் சொல்றாரு, நான் சாப்பிட்டேனா அப்படின்னு சொல்லி யாருமே தெரிஞ்சுக்க ஆர்வப்படவே மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு என்ன பசிச்சா வச்சு சாப்பிட்டு பாரு அப்படின்னு விட்டுடுறாங்க. ஆனா என் கூடயும் உட்கார்ந்து யாராவது சாப்பிடணும், நான் நல்லா இருக்குன்னு சொல்லணும், எப்படி செஞ்சீங்கன்னு கேட்கணும், எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டே சாப்பிடணும்னு ஆசைப்படுறேம்மா அப்படின்னு சொன்னாரு. அது எவ்வளவு பெரிய வலிகளை உள்ளடக்கிய வார்த்தை இல்லையா? பெரியவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டா, சில வீடுகள்ல பெண்களுக்குமே அதுதான் நிலை. எல்லாத்தையும் சமைச்சு வச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டு எமிச்சு போயிடுறது. ஓ வேலை என்ன, சமைக்கிறது, செஞ்சு வச்சுட்ட, சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு, அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இல்ல, எல்லாரோடையும் வீட்டுல ஒரு நேரமாவது சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. டிவிய ஆஃப் பண்ணிட்டு, போனை ஓரமா வச்சுட்டு, மனிதர்களோட உறவுகளோட பழகுற அந்த ஒரு நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். சாப்பிடுற நேரம். சேர்ந்து சாப்பிடுங்க, அன்பை பரிமாறிக்கோங்க.